வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த சில்க் சாரீக்கு ஒரு சிம்பிளான மாடல் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல் லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் முதுகு பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாரியிலேருந்து ஒரு 6 இன்ச்சு அளவு கிளாத் இருக்கிற மாதிரி அகலமாக நேரே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாரியில் உள் பக்கத்துலேருந்து வரோம்ல, அதிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி மாடல் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் அந்த நெக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, உயரம் 9.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீழேயும் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம மேலேருந்து அப்படி நிறைய கோடு போட்டு பாக்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கிடலாம். உங்களுக்கு அகலம் தேவை இன்னும் அதிகமாக தேவை இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த நெக் வந்து ரவுண்டு நெக்கு கீழே கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிவிட போகிறேன். கொஞ்சம் பார்த்தாலே தெரியும், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அகலமாக வந்திருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருந்து வெளிப்பக்கத்தில் 1 இன்ச்சு அகலத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும், லேஸ் எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணி 1.25 இன்ச்சுக்கு மேலே இருந்தே அப்படியே நம்ம அந்த ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு இந்த மடிப்பு பகுதியில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்டில் புள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அடிப்பகுதியில் வந்து ஒரு 3 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு வந்து போட்டிருக்கேன். மேலே வந்து அந்த 1.25 இன்ச்சு அகலத்தில் புள்ளிகள் வச்சுருந்தோம் பாருங்க, அதை எல்லாம் ஒன்றா அப்படி ரவுண்டாக இணைச்சிடலாம். இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் எதுவுமே வைக்க போகிறதில்ல. சும்மா லைனிங்லேயும் கட் பண்ணி நல்ல கிளாத்தையும் கட் பண்ணி அப்படியே வந்து மாடல் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. நம்மளுக்கு வந்து இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான சில்க் கிளாத்லலாம் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக தைக்கிறதுக்கு வரும், தைச்சிடலாம். இப்போ வெளியில் போட்டிருந்த மார்க்கை வந்து கட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் உள்ளே வந்து வரைஞ்சிருந்தோம் இல்லையா நெக்கோட அகலம், அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துவிட போகிறேன். இப்போ 3 பீஸாக இருக்குது. 2 பீஸ் வந்து நம்ம தேவை இருக்குது, அதை எடுத்து வச்சு தைக்க போகிறோம். ஒரு பீஸ் வந்து கழுத்தில் கட் பண்ண தேவையில்லை, ஆனால் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுவோம், நமக்கு வரைகிறதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம அந்த ஏற்கனவே ப்ளவுஸில் நல்ல பக்கம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலையா முதுகு பீஸு, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பெரிய பீஸை எடுத்து வச்சு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒன்று வலது பக்கமும் ஒன்று இடது பக்கமும் வரும். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம இப்போ அடிப்பகுதியில் இருந்து ஒரு பக்கம் தையல் போடணும், ஒரு பக்கத்துக்கு மேலே ஷோல்டர்லேருந்து தையல் போடணும். அந்த கட் பண்ணியிருக்கோலே அந்த இடங்களில் வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கான அளவு, அதை அப்படியே நம்ம வந்து வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்துலேயும் தையல் போட்டுட்டு அந்த லைனிங்கை விட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வளைவுகள் எல்லாமே எப்போவும் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கார்னர் வருது பாருங்கள், அதில் லைட்டாக 2 கட் கொடுத்து அப்படி விட்டோன்னா அது நம்ம திருப்பி எடுக்கும்போது அந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக அழகாக வரும். இப்போ திருப்பியாச்சு. லைனிங் மேலே தெரியாத அளவுக்கு நல்லா கைகளால் ராவி விட்டுட்டு அந்த நுனியிலே தையல் போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் தைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விட்டு நம்ம அப்படி திருப்பி எடுத்து இந்த மாதிரி மேலே ஒரு விளிம்பில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி அந்த லைனிங்கோட அளவுக்கு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிடணும். இதுக்கு முந்தின வீடியோவில் இதே கலரில் இதே மாதிரி சாரியோட பீஸ் வச்சு ஒரு மாடல் வந்து தைச்சிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு. இதே மாதிரி வந்து இந்த சேம் கலர்லேயே நான் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் பக்கம் தைச்சிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்காக எல்லாருமே எடுத்திருந்தோம். அதில் வந்து சிம்பிளாக ரவுண்டு நெக்கில் லேஸ் வச்சு தைச்சது போக ஒரு 2-3 டிசைன் வந்து தைச்சிருந்தேன். அதில் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். அதில் ஒவ்வொரு மாடல் வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஏற்கனவே ஒரு மாடல் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். இது வந்து 2வது நெக் மாடல். அதுக்கப்புறமா இன்னொரு மாடலும் இருக்குது. அதையும் நான் வந்து எல்லாமே எடிட் பண்ண டைம் இல்லாமல் நான் அப்படியே வச்சுருந்துருக்கேன். இந்த மாடலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள மாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா அதையும் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோ வந்து இருக்குது,
அதை நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து எடிட் பண்ண டைம் இல்லை. ஒரே மாதிரி அந்த டிசைன் சாரீ ப்ளவுஸ்லேயே நான் வந்து 3 மாடல் வந்து தைச்சிருக்கேன். அதே நான் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரே வீடியோ நினச்சிடாதீங்க. 3 மாடல் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த முதுகில் அந்த 2 பீஸையும் வலது பக்கம் இடது பக்கம் தைச்சி எடுத்து வச்சாச்சு. லைனிங் வந்து கொஞ்சம் அகலமான கிளாத் இல்லை, அதனால 2 பீஸ் வந்து நான் ஜாயின் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஜாயின் தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அகலமாக கிடச்சிரும். நம்மளுக்கு அந்த நெக்கு டிசைன் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடுவில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க, அது வந்து இதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணி தைக்கணும். அதுக்காக தான் நம்ம ப்ளவுஸோட மொத்த உயரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இந்த லைனிங் பீஸ் வந்து இருக்கணும். இப்போ அந்த ரவுண்டு நெக் வந்து கட் பண்ணி எடுத்தோம் பாருங்க, அதை அப்படியே நான் இதுக்கு மேலே அந்த மடிப்பு பகுதி வர்ற மாதிரி வச்சுட்டு சரியாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கில் நான் இப்போ இதை நெக்கை வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன். இப்போ நான் வந்து சாரியோட கிளாத்தில் ஒரு பக்கம் சின்ன பார்டர் இருக்குது, ஒரு பக்கம் பெரிய பார்டர் இருக்குது. இந்த பார்டர் ரெண்டையுமே கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் வர்ற மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நெக்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா தையலுக்கு எல்லாம் சேர்த்து 16 இன்ச்சு எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு இந்த சாரியோட கிளாத்தும் எடுத்திருக்கேன், லைனிங்கோட கிளாத்தும் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தைச்சி முடிக்கும்போது புரியும். இந்த மாதிரி மாடல்களுக்கு இந்த டிசைனில் இதே மாதிரி மெத்தடில் தைச்சா நல்லாயிருக்கும். இப்போ அந்த நல்ல கிளாத்தையும் நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி ஜாயிண்ட் போட்டு நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஏற்கனவே நெக் வரைஞ்சி கட் பண்ணல லைனிங் பீஸு, அதை இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அந்த சென்டரில் ஒரு பின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த நெக்கோட அகலம் ஒரு பக்கத்துக்கு 2.5 இன்ச்சு வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம். அந்த 2.5 இன்ச்சு இந்த சென்டரை விட்டு 2 பக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்கங்கே நான் வந்து பின் போட்டு வச்சிட போகிறேன். கொஞ்சம் ஃபேன் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால காற்றுல அந்த கிளாத் வந்து விலகிட்டு இருக்கு, அதனால் நான் 2-3 பின் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லாமல் பிகினர்ஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கும் இந்த மெத்தட் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்கோட அகலங்கள் வந்து கரெக்டான இடத்துல வந்துடும். இப்போது நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய சாரியோட கிளாத்தை அதை அப்படியே கட் பண்ணிக்கிட போகிறேன். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் திருப்பி ஒரு பதிவு தையல் போடுவோம் பாருங்க லைனிங்கில், இந்த ரவுண்டு நெக்குக்கெல்லாம் அதே மாதிரி திருப்பிட்டு ஒரு பதிவு தையல் வந்து போட போகிறேன். இனி நம்ம லைனிங்கும் நல்லா கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த சாரியோட கிளாத் வந்து நல்ல அகலமாக இருக்குது. அதே அகலத்தை நம்ம எங்கேயுமே கட் பண்ண வேண்டாம். கடைசியில் நெக்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை தான் கட் பண்ணணும். இப்போ நான் வந்து அப்படியே 2 கிளாத்தையும் வச்சு அந்த நல்ல கிளாத்து முடிகிற இடத்துலையே சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்ட போகிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நேராக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே அந்த 2 பீஸ் வந்து முதுகு பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதை இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்கணும். நம்ம இந்த இந்த பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சு அகலம் வந்து விட்டு தான் மார்க் பண்ணி கட் பண்ணோம். அந்த 1.25 இன்ச்சு அகலத்தை இந்த நெக்குக்கு அடுத்தது பிங்க் கலர் கிளாத்து இணைக்கிறதுக்கு இடைவெளி கொடுக்கணும். அது இல்லாமல் நான் இந்த கட் பண்ண பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பீஸை கரெக்டாக அந்த சென்டர் மடிப்பு வர்ற இடத்துல சென்டர் வர்ற மாதிரி வச்சுட்டு நெக் வந்து 1/4 இன்ச்சு இப்போ தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு கிளாத்தை நம்ம கொஞ்சம் மேலே விட்டுட்டு அப்படியே வந்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அளவுகள் வந்து சரியாக வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் நான் மாற்றி மாற்றி வச்சுட்டு அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பின் போட்டு எடுத்து வச்சுக்கிட்ட போகிறேன். எப்போவுமே நம்ம கட் பண்ணுற அளவு 1/4 இன்ச்சுக்கு தையல் போடுறோம் இல்லையா, அந்த அளவுகள் எல்லாமே ஒரே பாயிண்டில் வருதா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த தைக்க ஆரம்பித்தோனாலே கரெக்டாக வந்துடும்.
ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு முன்னாடி 3 இன்ச்சு எடுத்திருந்தேன். நம்ம கழுத்து தைச்சதுக்கு அப்புறமா 2.25 இன்ச்சு வரும். அந்த 2.25 இன்ச்சு நம்ம இந்த 2 கிளாத்தும் ஜாயின் பண்ணி எடுக்கும்போது வரணும். அதனால டேப் வச்சு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அளந்து செக் பண்ணிவிடுங்க. 2 பக்கமும் கரெக்டாக அந்த அளவுகள் வந்தது. நான் அங்கங்கே பின் போட்டு வச்சுட்டு தையல் வந்து போட்டுக்கிட போகிறேன். அந்த பிங்க் கலர் கிளாத்தில் தான் தையல் போடுறேன். இப்போ இது வந்து அப்படியே ஷோல்டர்லேருந்து தையல் போட்டு அந்த பாயிண்ட்லலாம் நம்ம கரெக்டாக கொண்டுட்டு வந்து கார்னரில் நிறுத்தி மறுபடியும் அப்படியே கீழே வரைக்கும் தையல் போட்டுறணும். ஒரு பக்கம் தைச்சாச்சு. இனி அடுத்த பக்கமும் கரெக்டாக வச்சுருக்க இடங்களில் சரி பார்த்துட்டு மறுபடியும் தையல் வந்து கீழே இருந்தே போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அந்த சாரியோட கிளாத் வந்து ஃபுல்லாகவே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு உயரம் வரைக்கும் வந்திருக்குல்ல, அதனால தான் நம்ம ப்ளவுஸோட லென்த்துக்கு இந்த கிளாத் 2மே லைனிங்கும் அந்த நல்ல கிளாத்தும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை இனிமேல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே விடாண்டா நான் 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல் போட்டுவிட போகிறேன். நம்ம வந்து இப்படியே விடுறதா இருந்தால் கூட விடலாம். இதுக்கு மேலே லேஸ் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு எதுனாலும் வைக்கலாம். நான் வந்து கடைசியில் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நம்ம வந்து உள்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ரொம்ப இருக்குது பற்றியில், அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை அப்படியே 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு அந்த சாரியோட கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள், அதை நேரே அந்த சரியான அளவுக்கு கட் பண்ணி விட்டுவிட போகிறேன். அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம சரியான அளவில் அந்த முதுகு உயரத்தை மடித்து தையல் போடணும். அதுக்கப்புறமா நம்ம 2 டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட் எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். முன்பக்கம் வந்து ஏற்கனவே தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முன்பக்கத்துக்கு இந்த சாரியோட கிளாத் எதுவுமே வராது, நார்மலாக தான் இருக்கும். இனி வந்து நம்ம 2 ஷோல்டரும் வலது பக்கம் இடது பக்கம் முன்பக்கத்தை வச்சு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த சாரியோட கிளாத் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, 1.25 இன்ச்சு அகலத்துக்கு இதுக்கு மேலே சின்ன லேஸாக வைக்கணும். இந்த இடத்துல வந்து பெரிய லேஸ் வச்சா நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக 1/2 இன்ச்சுக்கும் கம்மியான அளவு லேஸு தான் அந்த இடத்துல வைக்கணும். 1/4 இன்ச்சியை விடையும் அதோட சின்ன லேஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த சாரீ கிளாத் வந்து சாண்டல் கலரில் இருக்கிறதுனால நான் வந்து பிங்க் கலர் கலர்ந்த மாதிரி காப்பரும் பிங்க்கும் கலந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வச்சு தைக்கும்போது கொஞ்சம் எடுப்பாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே நம்ம அந்த ரவுண்டு நெக்கில் வச்சு தைச்சிட்டு முன் கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து எப்போவும் முடிப்போம்ல அதே மாதிரி வந்து முடிச்சிடலாம். இந்த லேஸுக்கு வெளிப்பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் கையெல்லாம் தைச்சி முடித்து எடுத்துட்டு நான் இந்த மாடலுக்கு அந்த பிங்க் கலர் கிளாத்துக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் வச்சு முடிச்சிருக்கேன். அதுவும் கடைசியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலேயும் அந்த இடத்துல லேஸ் ஒர்க் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள மாடலும் இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு மாடலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே மாதிரி டிசைன் சாரிக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்கும். கடைசியில் ஒரு ரோப்பும் வச்சு தைச்சி முடிச்சிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.